அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. இல்லாமல்ல திருவரங்கத்தானுடைய கிருபையினால் நாம் திருப்பாவை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இது 13வது நாள். புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை. இந்த தோழியானவள் நம் கண் அழகாக இருக்கும் பொழுது அவனை ஏன் நாம் தேடி செல்ல வேண்டும், நம்மை அவன் தேடி வரட்டுமே என்று இருக்கிறாள். ஒருவேளை நாங்கள் மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் தென்னிலங்கை கோமானை என்று சொன்னதனால், ராம விருத்தாந்தம் சொன்னதனால் உள்ளே இருக்கிறாயா, கிருஷ்ண விருத்தாந்தம் சொல்லுகிறோம். புள்ளின் வாய் கீண்டானை. புல் என்றால் பட்சி. கொக்கூர்வத்திலே வந்த ராட்சசன் ஒருவன் அவன் வாயை புலந்தான். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு புள்ளிது என்று பொதுக்கோவாய் கிண்டிட்ட என்று பெரியாழ்வாரும் சொன்னார். பொதுக்கோ. இதனால் நம்முடைய இசைவை சொல்லுகிறார்கள். கிருஷ்ணானுபவத்திலே திளைப்பதை புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கன். உயிரையும் உடலையும் பிரிப்பாரை போலே, தாயையும் தமப்பனையும் பிரிப்பார் போலே எம்பெருமானையும் பிராட்டியும் பிரித்த கொடிய ராவணன், பிராட்டியையும் எம்பெருமானையும் பிரித்தவன். இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் இங்கு தத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றாக இருப்பவர்களை பிரிக்கக்கூடாது. பிரித்தால் அது ராட்சச குணம். அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, கணவன் மனைவி, தாயார் மகன், நண்பர்கள், இப்படி ஒன்றாக இருப்பவர்களை பிரிக்கக்கூடாது என்ற லௌகீக விஷயத்தையும் நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பொல்லா அரக்கன் என்று சொன்னாள். ஆமாம், ராவணன் துராத்மா. சீதா பிராட்டி சொல்கிறா, மதங்கொண்ட யானையும் முயலும் சண்டை செய்வது போலே என் எம்பெருமான் முன்னால் நிற்கின்ற முயல் நீ.
சூர்பனகையும் சொல்லுகிறாள், எங்கள் ராட்சச குலத்திலே நல்லவள் விபீஷணன், விபீஷணன் தங்கை. பொல்லாத ராவணனாயிருந்தாலும் நல்லவள் சூர்பனகை என்று சொல்லுகிறார்கள். ராவணன் நல் தங்கை, விபீஷணன். அருணகிரிநாதரும் திருப்புகழிலே சொல்லுகிறார், மூர்க்க குலத்தி விபீஷணர் சோதரி. பொல்லா அரக்கன் என்றால் நல்ல அரக்கனும் உண்டோ? விபீஷணன் நல்லவன், பிரகலாத ஆழ்வார் நல்லவர். பகவானே கீதையில் சொல்லுகிறார், ராட்சசர்களின் பிரகலாதன் நான். ஒருவன் ஒரு குலத்திலே பிறந்து விட்டதனால் அதே பொல்லாத குணம் இருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. பலருக்கு சந்தேகம் வரும், அந்த ராட்சச குணம் இருக்காதா? இருக்கும். பிடிவாதம் இருக்கும். நல்ல பிடிவாதமாக இருப்பதனால் அவர்களை நல்லவர்கள் என்கிறோம். பகவானை அடைய வேண்டும். அப்பொழுது இந்த விபீஷணன் போன்றவர்கள் நமக்கு என்ன நல்லதை செய்தார்கள்? பிரிப்பது தானே ராட்சசனுடைய குணம். எப்படி விபீஷணனையும் ராட்சசன் என்கிறீர்கள்? ஆமாம், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அகந்தை, காமக்ரோத லோபமோக மதமாச்சரியத்தை பிரிப்பவர்கள். அதனால் அவர்கள் நல்ல ராட்சசர்கள். அவன் ராவணனோ எனில் பிராட்டியும் எம்பெருமானையும் பிரித்தவன். அவன் பொல்லாத ராட்சசன், புள்ளின் வாய் கிண்டானை, பொல்லா அரக்கனை. இன்னொரு அர்த்தம், பட்சி உருவத்திலே வந்த பொல்லாத ராட்சசன், பொல்லா அரக்கன். பொல்லாதவன் என்ன? தன் உருவத்தை பிரித்து வேறு ஒரு உருவத்தில் வந்தவன், கொக்கு வடிவத்தில். அதான் பொல்லா அரக்கனை, பொல்லா அரக்கன். ஆமாம், பிரசித்தி பெற்ற வீரியத்தை உடைய பராக்கிரமங்களை கண்டு எல்லாராலையும் கொண்டாடப்படுபவன் யாரு? ராமன். சத்ரு முதற்கொண்டு கொண்டாடியவன். தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணம் மனான்மயம் மனாமயம் என்று சொல்லுகிறது. ராவணம் வீரனான ராகவனை அழிவற்ற நாராயணன், அழிவற்றவன். தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம். ராவணனாலேயே கொண்டாடப்படக்கூடியவன் இவன். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற நாராயணன். அதனால்தான் புள்ளின் வாய் கிண்டானை, பொல்லா அரக்கனை, கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். கிள்ளி களைந்தான், அவனுடைய கீர்த்தியை பாட வேண்டும். கிருஷ்ணனுடைய நாமத்தை நாம் சொல்லி கொண்டு போக வேண்டும். வெகு தூரம் நடந்து பசியினால் வாடிய மனத்தை உடையவர்களுக்கு புண்டரீகாட்சனுடைய திருநாம சங்கீர்த்தனம் அமிர்தம், கட்டு சோறு. ஒரு வச்சனம் சொல்லுவார்கள், ஆமாம், சொல்லி கொடுத்த புத்தியும் கட்டி கொடுத்த சோறும் என்று. ஆனால் அது உடம்புக்கு சொல்லப்படுகிறது, ஆத்மாவுக்கு ஒன்று இருக்கிறது. ஆத்மாவுக்கு நாம் சோறு கட்டி எடுத்து செல்ல வேண்டும். உடம்புக்கு எப்படி ஒரு நாள் போகிறோமா, 2 நாள் போகிறோமா, அதற்கு தகுந்தாற் போல் கட்டு சோறு வைத்துக் கொள்வோமோ, அதை போல ஆத்மாவிற்கு கட்டு சோறு எது? பகவன் நாமா, புண்டரீகாட்சனுடைய நாமா. அதைத்தான் சொல்லுகிறார்கள். பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம் கச்சதாம் தூரமாத்மானம் கிருஷ்ணாமூர்ச்சித சேதசாம். வெகு தூரம் செல்பவர்களுக்கு கட்டு சோறாக இருப்பது எது? பகவன் நாமா. இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த காலத்திலே இந்த பாத யாத்திரை என்பது உண்டு. ஒரு கோவில்களுக்கு நடந்து செல்வது, அது இன்று நமக்கு தேவைப்படுகிறது. காரணம், 2 விதமான கொள்கை. ஆத்மவசாத்து பகவானை அடைவதற்கு நடந்து செல்லுகிறோம். மற்றொன்று, இன்று சொல்லுகிறார்கள் வாக்கிங் போக வேண்டும் என்று. அதற்கு தினந்தோறுமே ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பக்கத்திலே இருக்கிற கோவிலுக்கு நாம் நடந்தே செல்லலாம். நடந்து செல்லுவோமே, ஆனால் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு வாக்கிங் போனது போல் இருக்கும். பகவத்குணத்தையும் பாடியது போல் இருக்கும். இவ்வுலகங்களில் உள்ள ஜந்துக்களை விட்டுவிட்டு பகவானுடைய திருவடியின் நிழலுக்கே செல்வது தேக யாத்திரை. அமிர்தத்தினால் உண்டாகிறது. என்ன அமிர்தம்? பகவன் நாமாவை சொல்லுகின்ற அமிர்தம். கீர்த்திமை பாடிப்போய். கீர்த்தி, பகவானுடைய கீர்த்தி மூர்த்தி என்பார்கள். பகவானுடைய மூர்த்தியை சொல்ல வேண்டும், அவனுடைய பெருமையை சொல்ல வேண்டும். கீர்த்தி, அவன் நாமாவை நாம் சொல்ல வேண்டும்.
பகவன் நாமாவை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாமம் பலவும் நவின்று. பகவன் நாமாவை நாம் பாடிக்கொண்டு செல்ல வேண்டும். ஆம், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருமே உணருங்கள். பகவன் நாமாவை எப்பொழுதுமே சொல்ல வேண்டும், எங்கும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த ஆத்மா அப்பொழுதுதான் சுத்தமடைந்து கொண்டே இருக்கும். வேறு விஷயங்களை பேசினால் நம் சரீர சம்பந்தமாகவோ வேறு மானுஷ சம்பந்தமான விஷயத்தை பேசுவோமே ஆனால், பாடுவோமே ஆனால், அவனுடைய பெருமையை பாடுவோமே ஆனால் நமக்கு உடம்புக்கு வியாதி தான் வரும். இப்பொழுது நாம் ஒருவரை புகழ்வோம், நாளைக்கு அவரே நமக்கு வெறுப்பான காரியம் செய்தால் நிந்திப்போம். பகவான் அப்படி கிடையாது, நமக்கு எப்பொழுதுமே நல்லதை செய்பவன். அதனால் தான் எப்பொழுதுமே ஒருத்தருக்கு பகவன் நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், பகவத்குணத்தை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பகவத்குணத்தை பாடுவதனாலேயே நாம் மேன்மை அடைகிறோம். அதனால் தான் நாமம் பலவும் நவின்று. அவனுடைய நாமாவை சொல்லிக்கொண்டே போக வேண்டும், இறைவனுடைய நாமாவை. தியாகபிரம்மன் சொல்கிறார், ராமநாமாவை ஸ்மரியுங்கள். ஸ்மரணே சுகமு ராமநாமே, ஸ்மரணே சுகமு ராமநாமே. ராமநாமம் ஸ்மரிக்க ஸ்மரிக்க சுகம். கிருஷ்ணன் நாமாவை ஸ்மரிக்க வேண்டும். பகவத்குணத்தை நாம் பாட பாட சௌக்கியமாக இருப்போம். பகவன் நாமாவை சொல்ல வேண்டும். பகவத்குணத்தை நாம் பாட பாட இனிமையான விஷயம் அது. அந்த இனிமையான விஷயத்தை பிறருக்கும் இனிமை. இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், ஒருவர் பஜனை பாடிக்கொண்டு போகிறார், தெருவிலே நாமாவளி பாடிக்கொண்டு தேசாந்திரம் போகிறார்கள் என்று சொன்னால் நாம் விழுந்து கும்பிடுகிறோம். அவளை நமக்கு தெரியாது, அவளுக்கு நம்மை தெரியாது. ஆனால் நம்ம இருவரையும் சேர்த்து வைப்பது எது? நாமா. ஆக பக்தன் ஏன் உயர்வடைகிறான் என்று சொல்லுகிறார் ஆண்டாள் நாச்சியார். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை. அந்த ராட்சசனான ராவணன், ராட்சசாதிகள் எப்பொழுதுமே பிரிப்பார்கள். கம்சன் பிரித்தான், பக்தர்களையும் பகவானையும் பிரித்தான், தொல்லை கொடுத்தான். இரண்யகசிபு பிரித்தான், பகவானையும் பக்தனையும் பிரித்தான். பிராட்டியும் எம்பெருமானையும் பிரித்தான் ராவணன். அதனால்தான் சொல்லுகிறார்கள் பொல்லா அரக்கனை. பொல்லாதவாளை பற்றி நாம் பேசவே கூடாது. சமுதாயத்திலேயே நல்லவர்களாகவே இருக்கட்டுமே, மனுஷாலை பற்றி நாம் சொல்ல வேண்டாம். நரஸ்துதியே வேண்டாம், நாராயணஸ்துதி வேண்டும் என்கிறாள் தாயார். கீர்த்திமை பாடி போயினான். நரன்களை ரட்சிப்பவனே நாராயணன் தானே. அவன் நாமாவை பாடுவோமே, கீர்த்திமை. கிருஷ்ணானுபவத்தை தெளிப்போமே. அந்த கிருஷ்ணானுபவத்தில் திளைக்க திளைக்க நமக்கு இன்பம் கிடைக்கும். தழும்பு ஏற, நாக்கிலே தழும்பு ஏறும் வண்ணமாய் நாம் நாராயணன் நாமாவை சொல்ல வேண்டும். அந்த நாராயணன் நாமாவை சொல்ல சொல்ல நமக்கு பெருமை கூடும். நாராயணன் நாமாவை சொல்வதனால்தான், நமக்கு கிருஷ்ணனுடைய நாமாவை சொல்வதனால்தான் நாம் சௌக்கியமாக இருப்போம் என்கிறாள் தாயார். கிருஷ்ணானுபவத்திலே திளைக்க வேண்டும் என்கிறார்கள். அதை கட்டு சோறாக கட்டி கொண்டு போக வேண்டும். எப்படி நாம் ட்ரெயின் பஸ்ஸுக்கு போகும்போது ஒரு நாள் 2 நாள் சாப்பிடுவதற்கு கையிலே கட்டி கொள்கிறோமோ, அதை போல வாழ்க்கையாகிய பிரயாணத்திற்கு நாம் எதை கட்டி கொள்ள வேண்டும்? கிருஷ்ணனுடைய நாமாவை. ஆமாம், கிருஷ்ணன் நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கிருஷ்ணனுடைய பெருமையை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பகவன் நாமாவை பாட பாட நமக்கு பெருமை கூடும். சொல்லுவார்கள் பெரியவர்கள், ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும், கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும், பஜனை செய்ய வாராவிட்டால் பக்தரோடு சேரணும், விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும், கையை தட்ட வாராவிட்டால் கோஷ்டியோடு சேரணும், எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும், கிருஷ்ணா 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 என்று எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும், என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். எப்படி? கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும், கிருஷ்ணனுடைய பெருமையை பாடணும். கிருஷ்ணன் ஓடி வந்து விடுவான், நாம் அவனை தேடி போனால் போரும், ஓடி வருவான். ஒருத்தர் அழகா பாடினார், ஓடி வருவான்
கண்ணன் ஓடி வருவான், பாடி பஜிப்பவரை தேடி வருவான். நம்பின யசோதைக்கு பாலனானான், நம்பாத கம்சனுக்கு காலனானான். ஓடி வருவான் கண்ணன் ஓடி வருவான், பாடி பஜிப்பவரை தேடி வருவான். அவனை தேடிக்கொண்டு வருவான். நாம் அவனை தேடிக்கொண்டு போக அவன் நம்மை தேடி வருவான். ஏனென்றால் அவனையே பாடிக்கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, சுக்ரோதயம் ஆகிவிட்டது. சூரியோதயத்துக்கு முன்னால் சுக்ரோதயம், அந்த சுக்ரோதயம் ஆகிவிட்டது. புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய், உன்னுடைய கண்கள் தான் வண்டுகள் ரீங்காரம் பாடி இதுவே தாமரை புஷ்பமோ என்று சொல்லும் வண்ணம் வந்துவிட்டது. போதரி கண்ணினாய், அதனால்தான் போதரி புஷ்பத்தை அரிக்கிற கண் அரி என்று புஷ்பத்துக்கு விஷயமான ஏட்டிலே இருப்பது போல நீ இருக்கிறாய். போதரி கண்ணினாய், நீ புண்டரி காற்றனை தேடி போக வேண்டாம், அனைத்து உலகமுடைய அரவிந்தலோச்சனனை போல் இருக்கிறாய். அதனால்தான் நீ இப்படி இங்கேயே இருக்கிறாய், உன்னுடைய கண்ணழகு மிகவும் இருக்கிறது என்று. அவனுடைய கண்ணழகை நீ கண்டுவிட்டால் இப்படி இருக்க மாட்டாய். சொல்லுகிறார்கள், குளிர குடைந்து நீராடாதே. ஆமாம், நீராடுவது, இங்கு நீராடுவது கிருஷ்ணனுடைய குணங்களை நீ அனுபவித்து கொண்டே இருக்கிறாய். பரதாழ்வானை போல பகவானை விரகதாபம் ஆறுவதற்காக உட்புகுந்தது போலே நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய். பள்ளி கிடத்தியோ, நாமும் அவனை கூடி ஜலக்கிரீடை செய்தவன் மடியிலே சாய்ந்திருக்க கடவன். நீ ஒரு கால் கிடந்த படுக்கை என்று அத்தை மோந்து கிடக்கிறாய். இது என்ன அறிவு கேடு? பள்ளி கிடத்தியோ, பாவாய் நீ நன்னாளால் பாவாய் என்று கூப்பிட்டாள். கிருஷ்ணனை கொண்டாடும்படி இருப்பவர்கள், பெண்களுக்கெல்லாம் லட்சணமாக பொருந்தி இருப்பவள் நன்னாள். கிருஷ்ணனை அனுபவிப்பதுதான் நன்னாள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் இதினமும் சுதினமும். இந்த எந்த நாள் நல்ல நாள்? இப்போ எல்லாரும் சொல்லுகிறார்கள் இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் எப்பொழுது இனிய நாளாகும்? பகவானை நினைத்தால்தான் நல்ல நாள். பகவானை கிருஷ்ணனை நாம் என்று நினைக்கவில்லையோ அது நல்ல நாளே இல்லை. அதுதான் பொழுது விடிந்தது முதல் உறங்கும் வரை கிருஷ்ணனை நினைக்க வேண்டும். ஆமாம், கள்ளம் தவிர்ந்து, கள்ளமாவது கிருஷ்ண குணசேஷ்டிதங்களை தனியே நினைத்து கிடக்கை, அவனை பண்ணி தனியே நினைத்து கிடைக்காதே, எல்லோரோடும் சேர்ந்து நினைக்க வேண்டும். பின்னாலே சொல்ல இருக்கிறார்கள், கூடியிருந்து குளிந்தேலோர் என்று. கூடியிருந்து செய்ய வேண்டும், எல்லோரும் ஆசைப்பட்டு செய்ய வேண்டும். பகவானிடம் நாம் சென்று தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கேட்கலாம். பகவத் சேஷத்தை அபகரிக்கிறதுனால் அவ ஆத்மா அபகரிப்பதை செய்தவர்கள் பகவானிடம் மன்னிப்பு கேட்கலாம். எங்களுக்கு சேஷியாக இருக்கும் நீ எங்களுக்கு உடம்பு கொடாமல் சேஷித்துவத்தை அபகரிக்கையாகிற இந்த ஆத்மாவை செய்தால் யாரிடம் போய் மன்னிப்பு கேட்பது? பொருத்துவம் என்போர் யார்? குற்றம் நின்றே பார்க்கக்கூடிய மக்களான பின்பு பகவானிடத்திலே போய் மன்னிப்பு கேட்போம். அவனோடு கலந்த உடம்பை காட்டாதே. அதனால்தான் அவனோடு கலந்து விட்டோம் என்று இருக்காதே. நாம் எல்லோரும் சேர்ந்து கலக்க வேண்டும். பகவான் பொதுவானவன். ஜீவன்களாகிய நாம் பகவானைத்தான் எண்ண வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார்கள், கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர். கள்ளம் தவிர்ந்து, கள்ளமாவது என்ன? கிருஷ்ண குணசேஷிதங்களை தனியாக அனுபவிப்பது கள்ளம். திருட்டுத்தனம், திருடு என்பது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் திருடுகிறான் என்றால் என்ன? ஒருவரும் இல்லாத பொழுது தான் ஒரு பொருளை அபகரித்து அனுபவிப்பது கூடாது. அப்பொழுது பொதுவான திருடு தேவலாமா என்று கேட்கலாம் நீங்கள். ஆமாம், எல்லாரும் சேர்ந்து தான் எதை திருட வேண்டும்? அவரவர்களுக்கு உரியது. அவரவர்களுக்கு உரியது எது? பகவான். அந்த கிருஷ்ணனை நாம் திருடிக் கொள்வதிலே குற்றமில்லை. நாம் இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய பொருளை எடுத்துக்கொள்கிறோம் கிருஷ்ணனை. கள்ளம் தவிர்ந்து என்றால் அதுதான் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். சாதாரணமாகவே சொல்லுவார்கள், ஒரு வஸ்துவை தனியாக அனுபவிக்கக்கூடாது, எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று.
அப்பொழுது கிருஷ்ணானுபவத்தை தனியாக அனுபவிக்கலாமா? எல்லோருக்கும் அல்லவா நாம் கொடுக்க வேண்டும் கிருஷ்ணனை. ஒருவருக்கு மட்டும் அல்ல சொத்து, பொதுவானது. இன்று சொல்லுகிறார்கள் பொது உடைமை. பொது உடைமை என்கிறார்களே, பகவான் ஒருவன் தான் பொது உடைமை. தெரிந்து கொள்ள வேண்டும், பொதுவானவன். நாம் எல்லோருக்கும் பொதுவானவன் யார்? பகவான். அதனால கள்ளவன் அவனை நீ ஏகாந்தமாக ஏற்கனவே அவன் உன்னோடு அனுபவித்ததை நினைத்து கொண்டு பள்ளி கிடத்தியோ பாவாய். நீ பாவாய் என்று சொன்னார்கள். பாவாய் என்றாலே என்ன பொருள்? நல்லவள் என்று பொருள். கிருஷ்ணனும் கூட கொண்டாடும்படியான பெண்களுக்கெல்லாம் சகல லட்சணம் பொருந்தியவள் என்றோ நீ பாவாய். பாவாய் என்பதனுடைய தத்துவம் என்ன? எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடியவள். கிருஷ்ணன் உன்னை பிரத்யேகமாக கொண்டாடக்கூடியவள். அதனால் உன்னை முன்னிட்டு நாங்கள் கிருஷ்ணனை அடைவதற்கு செல்லுகிறோம். உன்னை முன்னிட்டு நாங்கள் அடைவதற்கு செல்வதை நீ உணர வேண்டும். இதைத்தான் சொல்லுகிறார்கள். பாவாய் நீ நன்னாளால். இச்சமயம் தப்பினால் வேறு என்ன சமயம் நமக்கு கிடைக்கும்? நன்னாள். இப்பொழுதே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்களே. நன்றே செய்ய வேண்டும், நன்றும் இன்றே செய்ய வேண்டும், இன்றும் இன்னே செய்ய வேண்டும். இப்பொழுதே. இந்த நாள் இனிய நாள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? உடனே செய்ய வேண்டும். எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளுங்கள், எந்த காரியத்தையுமே ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். தாழாதே, சோம்பேறித்தனம் கூடாது, தாழ்த்தக்கூடாது. ஒரு காரியத்தில் ஈடுபடுறோம்னா உடனே காரியத்தில் இறங்கணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுமே, நான் ஓய்வெடுத்து கொண்டு வருகிறேன்னா 10 நிமிஷங்கிறது 1 மணி நேரம் ஆகிடும். ஓய்வெடுத்து அப்புறமா அதுக்கப்புறம் சரி பண்ணி வரத்துக்கு 1 ஹவர் ஆகிடும். அதனால் தாமதிக்கக்கூடாது. நன்னாள் இப்பொழுதே. நாம் எப்பொழுது கிருஷ்ணனை எண்ணுகிறோமோ அந்த நிமிடம் நல்ல நிமிடம், நல்ல நாள். எண்ணாத நாள் தானே நல்ல நாள் இல்லை. அதை போல இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும். கள்ளம் தவிர்ந்து கலந்து குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ என்று அண்மையப்படுத்துகிறார்கள். நீ பள்ளி கிடத்தி கொண்டு இருக்கிறாய். அதனால்தான் உனக்கு சொல்லுகிறோம், நீ எங்களோடு வந்து கிருஷ்ணானுபவத்திலே திளை. நம்ம இல்லை என்றால் பொல்லாத ராட்சசர்கள், ராவணாதிகள் போன்றவர்கள் பிரித்து விடுவார்கள். கம்சாதிகள் போன்றவர்கள் அவர்கள் பிரிப்பதற்கு முன்னால் நாம் கிருஷ்ணனை அடைந்து விடுவோம். மேலும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ராட்சச குணங்கள் கூடிவிடுமையானால் பகவானை அடைய முடியாது என்று சொல்லுகிறார்கள். தொடர்ந்து தாயார் அடுத்த தோழியை எப்படி எழுப்புகிறார்கள் என்று பார்ப்போம். நாம் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழைய ஐந்தும் ஐந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பதும் வம்பு வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.